அனைவரும் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இராணுவ செலெக்ஷனுக்கு போகும்போது என்னென்ன அடிப்படையாக நம்ம கொண்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, எதனால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்னுடைய பதிவில் என்னோடய லைஃப்பில் நடந்த A to Z உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அந்த மிஸ்டேக்கு இராணுவ செலெக்ஷன் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணாதீங்க, சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th 225 மார்க் இருந்தால் மட்டும்தான் GD அட்டன் பண்ண முடியும். ட்ரேட் அட்டன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மார்க்கு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, சரிங்களா? அடுத்தது கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 50% மார்க் இருக்கணும். நம்மளுக்கு 5 சப்ஜெக்ட் இருந்தாலே நீங்கள் குறைஞ்சபட்சம் 50 மார்க் பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்கணும். ஒரு 100க்கு 50 மார்க் மேலே நீங்கள் எடுத்த மாதிரி தான் இருக்கணும், சரிங்களா? டெக்னிக்கலும் சேம் அதே ப்ராசஸ் தான். இது யாரும் வெளியவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய போட்டி போட்டு தோக்கிறத விட நம்மளுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வெளியே வர்றது தான் அதிகம், சரியா? எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, கூட இல்லாதவங்களும் சரி, நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாம் எல்லாமே சரியாக கொண்டு போகும்போது அவன் எல்லாமே ஃபிசிக்கலும் பர்ஃபெக்டாக இருப்பான், மெடிக்கல் பர்ஃபெக்டாக இருப்பான். எப்படி தான் அவனை நம்ம வெடிக்கட்டுறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தான் வெளியே வந்தவங்க அதிகம். அதே போல் தான் என்னோடய லைஃப்லையும் நடந்துச்சு. ஃபஸ்ட்டில் நீங்கள் 10th மார்க் ஷீட்டு எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களோட 10th மார்க் ஷீட்டு காலேஜில் இருக்குது, ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜெராக்ஸில் உங்களுடைய பிரின்சிபால் சைன் ப்ளஸ் அட்டஸ்டட் இருக்கணும், சரிங்களா? அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். உங்களுடைய கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு மெயின், சரியா? காலேஜ்லேயும் வாங்கிக்கலாம், ப்ளஸ் உங்கள் ஸ்கூல்லேயும் வாங்கிக்கலாம். ரெண்டாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்தவங்க எல்லா 10th மார்க் ஷீட்லேயே அவங்க A to Z உங்களை கான்டாக்ட் பண்ணிவிடுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்னால் உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். இப்போ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ECI மையத்தில் இங்கிலீஷில் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு கூட உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வாங்கிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் ஓப்பன் கேட்டகிரி சரி, இப்போ அக்னிவீரும் சரி தேவைப்படாது, சரியா? நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கான விண்ணப்பம் சிவிலியன் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஏன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி பேசிக்கு வேக்கன்சி இருக்கிறதுனால தான் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறோம், சரிங்களா? மற்றபடி இந்த மாதிரி GD கிளர்க்கு டெக்னிக்கல் போஸ்ட்லாம் நீங்கள் டேரெக்டாக அக்னிவீரில் போகிறதுனால உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. இருப்பிட சான்றிதழ் மட்டும் இருந்தால் போதுமானது. நெக்ஸ்ட் உங்களோட ரீஜன் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ரீஜன் ஆட் ஆகிடும். அது நீங்கள் அடிஷ்னலாக வாங்கணும் அவசியம் இல்லை. உங்களோட கேட்டகிரி பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு தான் நம்மளுக்கு தேவைன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? கேட்டகிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவிலியன் போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். CRPF, BSF அந்த மாதிரி ITBP அப்ளை பண்ணும்போது நீங்கள் கோட்டா ஒதுக்குவாங்களே, இந்த கம்யூனிட்டிக்கு இந்த பேசிக் இவ்வளோ வேகன்சி இருக்குன்னு, அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷனுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி ஆர்மி செலெக்ஷனுக்கு தேவைப்படாது. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தற்காலிகத்துக்கு இப்போதைக்கு தேவை. இப்போ நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வீக்ஸில் ஆர்மி செலெக்ஷன் ஜம்மு காஷ்மீரில் நடக்குது, டெல்லியில் நடக்குது, பெங்களூரில் நடக்குதுன்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்பல்சரி அப்போ தேவைப்படாது, சரியா? ஆனால் அக்னிவீரில் ஓப்பன் ஆக போகுதுன்னு நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி விற்கிறது நல்லது. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸாம் முடிஞ்சு உங்களுடைய கிரவுண்ட்லேயே கேட்டுடுறாங்க, பிசிக்கல் கிரவுண்ட்லேயே உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு கேட்டுடுறாங்க. அதனால் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆதார் கார்டு, பேன் கார்டு இஸ் ஆஸ் யூஷுவல். அது உங்களோட மார்க் ஷீட்டில் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஐடி ப்ரூஃபில் ஒரே மாதிரி மேட்ச் ஆகணும் பேர், ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா மிஸ் மேட்ச் பண்ணி அதுக்கு டைம் கொடுப்பாங்க, கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒன்றா ஓகே, சரிங்களா? முக்கியமாக உங்களோட மார்க் ஷீட்டில் ப்ளஸ் உங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் எத்தனை மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் நேமும் டேட் ஆஃப் பர்த் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுக்கான பதிலும் உங்களுக்கு சொல்யூஷனும் கொடுக்குறேன். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் ஆர்மியில் 100% முன்னுரிமை அவங்களுக்கு தான். NCC C சர்டிஃபிகேட் வச்சுருந்தவங்க தான் முன்னுரிமை. B இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மார்க்கு ஒரு 10 மார்க் கொடுக்குறாங்க, சரிங்களா?
சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு மார்க் வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அக்செப்டடு. நீங்கள் வந்து டேரெக்டாக செலக்ட் ஆன மாதிரி, நீங்கள் ஃபிசிக்கல் மெடிக்கல் முடித்தா நீங்கள் டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் சி சர்டிஃபிகேட். ஏன்னா நீங்களே இங்கே வந்து ஆர்மி எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு வந்து மொத்தமும் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த அலவன்ஸ் பண்ணுறாங்க. மற்றபடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் கொண்டு போகிற எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து அட்டஸ்டட் சீல் இருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோ கம்பல்சரி ஒரு 20 ஃபோட்டோனா பிடிச்சி வச்சுங்க. திடீர்னு தான் கால் ஃபர் பண்ணுவாங்க. டிஏ பேட்டாலியும் சரி, ஆர்மியும் சரி, எல்லாமே வந்து திடீர்னு தான் கால் ஃபர் வரும். அதனால் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ரினியூல் பண்ணுற மாதிரி வச்சுங்க. ஒரு கம்யூனிட்டி பேசிக்கோ இல்லை இருப்பிட சான்றிதழோ திடீர்னு வாங்கி வச்சுங்க. எப்பயுமே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டிஏ பேட்டாலியெலாம் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா வந்து 6 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் சொல்ல மாட்டாங்க. பாப்புலேஷன் எவ்வளோ பேர் வருவான்றது அவங்களுக்கே ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. சரியா? பாப்புலேஷன் குறைக்கிறதுக்கோசரமானா இவங்க வந்து ஒரு 2 வாரத்தில் 1 வாரத்தில் தான் முன்னாடி தான் பிஃபோராக தான் இந்த மாதிரி செலெக்ஷன் நடக்க போகிறது நம்மளுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபிசிக்கல் வந்து எப்பவுமே கரெக்டாக நீங்கள் மார்னிங்கு ஈவினிங்கு ப்ராக்டிஸ் பண்ணுறத பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சரி, அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக விரைவில் நம்மளோட சேனலில் அறிவிக்கப்படும். ஆர்மி செலெக்ஷன் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, டிஏ பேட்டாலியன் எப்போ வரும், டிஏ செலெக்ஷன் எப்போ வரும். ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரொம்ப அதிகம். 42 வயசு வரைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற வேலைன்னு சொல்லலாம், உங்களை படிப்புக்கேற்ற வேலைன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன்லேயே சரி, உங்களுடைய செலெக்ஷன்லேயே நீங்கள் ஹைட்டில் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை அங்கேயே பிரிச்சுருவாங்க. என்சிசி கேண்டிடேட் தனியாக போங்க, உங்களோட டிகிரி ஹோல்டர் தனியாக போங்க, +2 குவாலிஃபிகேஷன் தனியாக போங்க, A to Z அங்கேயே பிரிச்சுருவாங்க. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. ப்ளஸ் வந்து உங்களோட 1 மந்த்லேயே உங்களோட மொத்த மெரிட் லிஸ்ட் எடுத்துருவாங்க. இந்தியன் ஆர்மி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுது. ஃபிசிக்கல் முடித்து ரிட்டன் எக்ஸாம் முடித்து அதுக்கு ரிசல்ட் வந்து அதுக்கு ரிட்டன் வந்து ஃபிசிக்கல் முடித்து அதுக்கு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வந்து A to Z அப்புறம் மெடிக்கல் செக் பண்ணி A to Z அப்படியே ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 months ஆகிடும். டிஏ பேட்டாலியன் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா ஆள் எடுக்கிறது ரொம்ப கம்மி. சரிங்களா? அதில் அண்டரில் 10% தான் எடுப்பான். அந்த 10 பேரை வந்து ஈஸியாக வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்க. சீக்கிரமாக அந்த 10 பேரை வாஷ் அவுட் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் A to Z வந்து அங்கேயே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு பக்காவாக சீக்கிரமாக ஆள் எடுத்து முடிச்சு மெரிட் லிஸ்ட் விட்டுருவாங்க. அதனால் இந்தியன் ஆர்மிக்கும் டிஏ பேட்டாலியனுக்கும் ஒரே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். உங்களோட சர்டிஃபிகேட் மட்டும் அப்பப்போ கரண்டில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. இன்ஷியல் அண்ட் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். உங்கள் அப்பாவை வந்து 3ஆம் மந்த்ஸ் தான் இந்தியன் ஆர்மியில். ஏன்னா உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து மென்ஷனாக பார்ப்பாங்க. சரிங்களா? அப்பா நேம் கூட அப்பாவுக்கு இன்ஷியல் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் நோட் பண்ணி பார்ப்பாங்க. உங்களோட சர்டிஃபிகேட் மெயினு. சரிங்களா? உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் மெயினு ப்ளஸ் ஆதார் கார்டு. A to Z வந்து உங்கள் அப்பாவுக்கு ஆதார் கார்டில் உங்கள் பேருக்கு முன்னாடி உங்கள் அப்பா பேர் இருக்கக்கூடாது, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. சரியா? ஃபாதர் நேமில் வேணால் உங்கள் அப்பா பேர் வரலாம், உங்கள் பேர் அப்படியே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்த்திக் சத்யானந்தன் அப்படி இருக்கக்கூடாது, கார்த்திக் மட்டும்தான் இருக்கணும். கீழே ஃபாதர் நேமில் உங்கள் பேர் ஆனந்தன் தனித்தனியாக இருக்கணும். நான் அவ்வளோ தான் சொல்ல வரேன். ப்ளஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுங்க. ஏன்னா அது அந்த அடிப்படையில் தான் நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை தெளிவாக பார்த்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். பல சந்தேகங்கள் இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களோட சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி எல்லாம் வாங்கி வச்சுங்க. சின்ன ஃபில்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய செலெக்ஷன் அறிவிச்சிட்டானா கண்டிப்பாக உங்களுடைய கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் காலேஜில் வாங்கி வச்சுங்க. போனஃபைடுன்னு சொல்லுவாங்க. காலேஜில் போனஃபைடு, ஸ்கூலில் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட். அதனால் நீங்கள் காலேஜ் படிக்கிறதா இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கையில் இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் காட்டுற மாதிரி இருக்கும்.